வணக்கம் நண்பா, நான் உங்கள் நண்பன் ரத்னகுமார். கற்கும் படம் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கூகுள் டிரைவுடைய பேசிக் ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். கூகுள் டிரைவை உங்களுடைய லேப்டாப்பில் இல்லை உங்களோட கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணால் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜிமெயில் ஐடியில் சைன்இன் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இப்போ ஜிமெயில் ஐடியில் சைன்இன் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 9 டாட்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அதில் டிரைவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிரைவ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ஜிமெயில் ஐடிக்கும் ஒவ்வொரு டிரைவ் கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு டிரைவுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 GB ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 15 GB யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கிட்ட 4 ஜிமெயில் ஐடி இருக்குன்னா 4 கூகுள் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கூகுள் டிரைவுக்கும் 15 GB விதமாக கிட்டத்தட்ட 60 GB உங்ககிட்ட இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் ஃபைல்ஸை ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கூகுள் டிரைவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி உங்கள் கம்ப்யூட்டரில் மை கம்ப்யூட்டர்னு இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க உங்களுடைய கூகுள் டிரைவ்லேயும் மை டிரைவ்னு இருக்கும். இந்த மை டிரைவில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண வைக்கிற ஃபைல் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃபோல்டர்லையும் சேவ் பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைனா இண்டிவிஜுவல் ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே நான் இண்டிவிஜுவல் ஃபைலில் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் ஃபோல்டராக சேவ் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள், அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் டிரைவில் எப்படி ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு இங்கே நியூன்னு கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணாலும் இப்படி அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோல்டராக உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபோல்டரை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணாலுமே இதை அப்லோட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. ஃபோல்டர் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் நேம் கேட்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்டிங் கொடுத்துலாம். கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்னு டெஸ்டிங் ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ டெஸ்டிங் ஃபோல்டர் கிளிக் பண்ண உடனே உள்ளே எதுவுமே இல்லை. இதில் ஃபைலை ஆட் பண்ணால் 2 விதமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே சொல்லியிருப்பாங்க ட்ராப் ஃபைல் ஹியர். ட்ராப் ஃபைல் ஹியர்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைலை இப்படி ட்ராக் பண்ணி இப்படி பிடிச்சிட்டு இப்படி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. அப்படி இல்லை உங்களுக்கு ட்ராக் பண்ண தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஜஸ்ட்டு இங்கே நியூ கிளிக் பண்ணி அது மூலிமா ஃபைல் அப்லோடை கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இ டிரைவில் இருக்கிற ஃபோல்டரா எஃப் டிரைவில் இருக்கிற ஃபோல்டரா அப்படின்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் போய்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிக்சர்லேருந்து நான் கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டர் ஃபார்மை நான் அப்லோட் பண்ணும்போது அங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்லோட் ஆரம்பிச்சிட்டு அப்லோட் ஆகி உள்ளே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது மூலமா நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் இமேஜ் ஃபைல் தான் அப்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கூகுள் டிரைவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ, என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி கூகுள் டிரைவில் நீங்கள் எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு அக்செப்ட் ஆகும். கூகுளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டு, கூகுள் டாக்ஸு, இல்லை கூகுள் ஸ்லைடு, இல்லை கூகுள் ஃபார்ம், நீங்கள் இது எதை ஓப்பன் பண்ணாலுமே எந்த ஜிமெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு உண்டான டிரைவில் இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி வச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா ரத்னகுமார்ன்ற ஒரு ஜிமெயில் ஐடியில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன், டாக்ஸ் நாட் நியூன்னு கொடுக்குறேன். இப்போ நான் புது டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அன்டைட்டில்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த அன்டைட்டில்டு டாக்குமெண்ட்டில் போய்ட்டு நேம் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கற்கும் கடல்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்கு நான் பேர் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பக்கத்தில் செக் பண்ணிங்கன்னா சேவ்டு டு டிரைவ்னு இருக்கும். எந்த டிரைவில் சேவ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்குன்னா நான் இந்த டாக்குமெண்ட் எந்த மெயில் ஐடியில் ஓப்பன் ஆகிருக்குதோ அந்த மெயில் ஐடிக்கு உண்டான டிரைவில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் எந்த மெயில் ஐடியில் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸோ அதே ரத்னகுமார்ன்ற ஜிமெயில் ஐடியில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த டிரைவ்லேயே தான் சேவ் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னாலும் ஜஸ்ட் நம்ம மை டிரைவ் கிளிக் பண்ணுறேன். மை டிரைவ் கிளிக் பண்ண உடனே நீங்கள் ரீசெண்டாக என்ன ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதை செக் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு ஃபைலும் தெரியலனா ஜஸ்ட் ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக சேவ் பண்ண ஃபைல் உங்களுக்கு குயிக் ஆக்சஸில் இருக்கும். குயிக் ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணீங்களோ இல்லை அப்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 ஃபைல்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். ஸோ 4 ஃபைல்ஸ் கடைசியாக நீங்கள் ஓப்பன் பண்ண இல்லை
அப்லோட் பண்ண 4 ஃபைல்ஸ், ஏதாவது சேஞ்சஸ் பண்ண 4 ஃபைல்ஸ் இங்கே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஃபைல்ஸுமே இன்றைக்கி தான் நான் கிரியேட் பண்ணி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த ஃபைலையும் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதேமாதிரி இந்த ஃபைலை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ண எந்த ஃபைலாக இருந்தாலுமே என்னுடைய குயிக் ஆக்சஸில் ஃபஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். ஈஸியாக அது மூலிமா நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் இந்த ரீசன்ட் டேப்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரீசன்ட் டேப்பை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த ரீசெண்டாக என்னென்ன ஃபைல்லாம் அக்சஸ் பண்ணிங்களோ அதை டேட் வைஸாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டுடே நான் வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் அக்சஸ் பண்ணிக்கிறேன், லாஸ்ட் வீக் இந்த ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணேன், லாஸ்ட் மந்த் இந்த ஃபைல்லாம் அக்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. நான் சேவ் பண்ண ஃபைல் எங்கே போச்சுன்னு எனக்கு நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஈஸியாக ரீசன்ட் ஃபைலை வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து என்னுடைய சேவ் பண்ண ஃபைல்ஸை வந்து கரெக்டாக ஒரு இடத்துல நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாக்ஸோ இல்லை ஷீட்டோ எது ஓப்பன் பண்ணாலுமே அங்கே இந்த மூவ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த மூவ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதுக்கு இந்த ஜிமெயில் ஐடிக்கு உண்டான டிரைவில் நான் ஒரே ஒரு ஃபோல்டர் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து டெஸ்டிங்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோல்டரை நான் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா மூவான்னு கேட்கும். ஸோ மூவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபைலு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைலு அந்த டிரைவில் இருக்கிற டெஸ்டிங் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம போய்ட்டு மை டிரைவில் போகிறோம், மை டிரைவில் போய்ட்டு அந்த டெஸ்டிங் ஃபைலை செக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம், ஏன்னா இப்போ தான் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மூவ் பண்ண உடனே எப்பயுமே வந்து இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக புதுசாக என்னென்னலாம் அப்டேட் பண்ணிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது நான் டெஸ்டிங் ஃபோல்டருக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ என்னுடைய கற்கும் படலம் டாக்குமெண்ட்டு இங்கே வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஃபைலை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை நான் இன்னமும் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கும். இந்த ஸ்டார் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் எல்லோ கலர் மாறிடும். ஸோ எல்லோ கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் டிரைவில் போய்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணி முடித்ததே உங்களுக்கு இங்கே சைடில் சில குயிக் ஆக்சஸ் ஐக்கான்லாம் இருக்கும். ஸோ மை டிரைவ், ஷேர் வித் மீ, ரீசெண்டில் பார்த்தாச்சு ஆல்ரெடி. இந்த ஸ்டார்ட்னு இருக்குல்ல, ஸோ இப்போ இந்த ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்குமெண்ட்டு அந்த இடத்துல வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் கொடுத்தோடனே மேலே பாருங்கள் ஸ்டார்ட்டில் நான் என்ன ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன்னா இந்த ஒரு ஃபைல் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதாவது ஸ்டார்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைலு உங்களுக்கு வந்து உடனே அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணும்போதே அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டார்டுன்னு இருக்கிற இந்த இடத்துல வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஷேர் வித் மீ அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அதுனா என்னென்னு அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். யாராவது உங்களுக்கு நான் ஃபைல் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னாங்கன்னா அந்த ஃபைலை நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னு தேடவே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஷேர் வித் மீன்னு கிளிக் பண்ணாலே நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வேறு ஒரு மெயில் ஐடியிலேருந்து இந்த மெயில் ஐடிக்கு நான் வந்து ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் ஷேர்ட் வித் மீ அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஃபைலுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஜிமெயில் ஐடி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜிமெயில் ஐடி என்னென்னா ரத்னகுமார் MBS 06/10/1991. ஓகே, இப்போது நான் இன்னொரு மெயில் ஐடியிலேருந்து ட்ரைவ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ரத்னகுமார் ASR மெயில் ஐடியிலேருந்து ட்ரைவ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலை அதாவது BM யூனிட்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை நான் ரத்னகுமார் MB அந்த ட்ரைவுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி ஷேர் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணுறது மூலிமா கெட் ஷேர் கொடுக்கலாம், இல்லை ஷேரும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஃபைலை கிளிக் பண்ண உடனே மேலே இந்த இடத்துல வந்து நிறைய ஐகான்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அது மூலிமா ஷேர் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபைலை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஷேர் கொடுத்தாச்சு, கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே யாருக்கு ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெயில் ஐடி கேட்கும். ஸோ அந்த மெயில் ஐடியை வந்து இங்கே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃபைல்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்றது தான் இங்கே காட்டியிருக்கு. ஸோ புதுசாக யார் ஷேர் பண்ண போகிறேன்னா ஓகே, இப்போது இந்த மெயில் ஐடிக்கு நான் வந்து புதுசாக ஷேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்தாச்சு. சென்ட் கொடுத்த உடனே இப்போ நம்ம அந்த ஜிமெயில் ஐடியிலேருந்து செக் பண்ணுவோம். மறுபடியும் நம்ம பழைய டிரைவுக்கே வந்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஷேர் வித் மீல இருக்குதான்னு செக் பண்ணுவோம். ஸோ ஷேர் வித் மீ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஷேர் வித் மீ கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ஃபைலை எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா நான் ஈஸியாக வந்து எனக்கு ஷேர் பண்ண ஃபைல் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா ஷேர் வித் மீ ஆப்ஷனை வச்சு நான் பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் ஷேர் பண்ணணுன்னாலும் நம்ம அந்த இதில் எப்படி சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா மேலே இருக்கிற ஃபைலை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம ஃபைலை ஷேர் பண்ணலாம். ஸோ ஓகே, இவ்வளோ தான் கூகுள் டிரைவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இதை விட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அண்டில் திஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.